எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க Geekytamizha. நேத்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து நம்ம Redmi K20 யோட அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ வந்து பண்ணோம். ஸோ நீங்க பார்க்கலன்னா நான் வந்து இங்க காட்டுறேன், நீங்க வந்து கண்டிப்பா பாருங்க. ஸோ அன்பாக்சிங் பண்ணதுலேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த Redmi K20லையும் K20 Proலையும் உங்களுக்கு வந்து டச் இஷ்யூ இருக்கா, டிஸ்பிளே இஷ்யூ இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஆமாங்க, போக்கோ வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் பீடிங் இஷ்யூ அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. நிறைய பேருக்கு வந்து ஷாமியை வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் ஜிட்டர் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ தமிழில் வந்து யாருமே இது வரைக்கும் போடல, நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா K20 இருக்குது, என் நண்பர்கிட்ட K20 Pro கூட இருந்துச்சு. ஸோ நாங்கள் ரெண்டையும் வச்சு பார்த்தோம், ஃபுல்லாக வந்து அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து இன்னும் 2 ஃபோன் இருக்குது. OnePlus 6 இருக்குது, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா Tecno Phantom 9 இருக்குது. அந்த 2 ஃபோனில் தான் AMOLED டிஸ்பிளே இருக்குது. ஸோ மொத்தமாக 3 ஃபோன் வச்சுட்டு நான் வந்து கம்பேர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த இஷ்யூ உண்மையாக இருக்கா இல்லையா, ஸோ இது தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து கிளியர் ஆகிடுவீங்க. ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து AMOLED டிஸ்பிளே இருக்க 3 ஃபோன் வந்து நம்மகிட்ட இருக்குது. ஒன்று வந்து Tecno Phantom 9, மேலே வந்து OnePlus 6, அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நம்மளோட Redmi K20 இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம Tecno Phantom 9ல இந்த மல்டி டச் வந்து செக் பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், நம்மளுக்கு வந்து அந்த ரெட் கலர் வந்து ஒரு ஸ்லைட் மூவ்மெண்ட் இருக்குது. நான் வந்து ரெட் கலர் ஆட்டவே இல்லை, ஆனால் பிங்க் கலர் மட்டும்தான் நான் வந்து ஷேக் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஸ்லைட் மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு தெரியுது. அது பேர் தான் வந்து ஜிட்டர் இஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம OnePlus 6 வந்து டெஸ்ட் பண்ணலாம். ஸோ OnePlus 6 வந்து நீங்கள் பார்க்கலாம், நமக்கு வந்து சுத்தமாக மூவ் ஆகவே இல்லை. 1 2 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்படியே இருக்குது. நம்ம 3 என்னதான் மூவ் பண்ணாலும் 1 2 வந்து நமக்கு மூவ் ஆகவே இல்லை. ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து OnePlusல அவ்வளோவா ஜிட்டர் இஷ்யூ வந்து நமக்கு பார்க்க முடியல. ஆனால் நம்ம வந்து Tecno Phantom 9ல பார்த்தோம், நமக்கு வந்து அந்த மூவ்மெண்ட் வந்து கண்டிப்பாக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம Redmi K20ல வந்து இந்த மல்டி டச் இஷ்யூ வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ பாருங்கள், திருப்பி வந்து இப்போ வந்து நான் 3 ஆட்டும் போது பாருங்கள் 1 2 வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஷேக் இருக்குது. அதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜிட்டர் இஷ்யூ அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து மீதி 2 ஃபோனோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஜிட்டர் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், நான் ஏன் விரல் வந்து நான் நகர்த்தவே இல்லை, அப்போ கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 and 2 வந்து நகர்த்திட்டே இருக்குது. ஸோ இது பேர் தான் நமக்கு வந்து ஜிட்டர் இஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபிங்கரை நவுத்தினீங்கன்னா மீதி 2 ஃபிங்கர் வந்து நமக்கு வந்து ஷேக் ஆகும். அதாவது அங்கேயும் நமக்கு வந்து டச்சஸ் வந்து எடுக்கும். ஸோ அது பேர் தான் நமக்கு வந்து ஜிட்டர் இஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இன்னொரு தடவை வந்து 3 ஸ்மார்ட் ஃபோன்லேயும் நம்ம வந்து பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம திருப்பியும் Tecno Phantom 9ல வந்து நம்ம பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் திருப்பியும் பார்க்கலாம், அந்த 1 வந்து நமக்கு ஸ்லைட்டாக ஆடிட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Tecno Phantom 9ல கூட நீங்கள் வந்து AMOLED டிஸ்பிளே இருக்கிறதுனால அந்த ஜிட்டர் இஷ்யூ வந்து நீங்கள் பார்க்க முடியுது. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து OnePlus 6ல வந்து பார்க்கலாம். ஸோ OnePlus 6ல நீங்கள் பார்க்கலாம், நமக்கு வந்து OnePlus 6ல இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம வந்து அந்த பிங்க் கலர் வந்து ஷேக் பண்ணிட்டு இருக்கோம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து OnePlus 6ல கூட அந்த ஜிட்டர் இஷ்யூ வந்து ஸ்லைட்டாக வந்து பார்க்க முடியுது. அந்த 1 அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 வந்து பார்த்துட்டே இருங்க, அது வந்து லைட்டாக நமக்கு வந்து ஷேக் ஆகுது. ஸோ அந்த 1 பாருங்கள், நமக்கு வந்து ரொம்ப ஸ்லைட்டான மூவ்மெண்ட் இருக்குது. ஆமாங்க, K20யோட கம்பேர் பண்ணும்போது OnePlus 6ல வந்து ரொம்ப ஸ்லைட்டாக இருக்குது. K20ல கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜிட்டர் இஷ்யூனா எதுவுமே இல்லைங்க. நீங்கள் வந்து ஒரு விரலில் வந்து டச் பண்ணும்போது இன்னொரு இடத்துல கூட நமக்கு வந்து டச் வந்து ஸ்லைட்டாக எடுக்கும். ஸோ இது வந்து எல்லா AMOLED டிஸ்பிளேல ஒரு ஃபினாமினா அப்படின்னு சொல்லலாம். K20ல மட்டும் இல்லை, நீங்கள் பார்க்கலாம் மொத்தமாக 3 AMOLED டிவைஸ் வச்சுருந்தோம். எல்லா AMOLED டிவைஸ்லும் இந்த பிரச்சனை வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு வந்து திருப்பியும் K20ல வந்து ட்ரை பண்ணிருக்கோம். ஸோ நம்ம வந்து தேர்ட் வந்து ஷேக் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் 2 1 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஷேக் ஆகுது அப்படின்னு சொல்லலாம், மீதி 2 டிவைஸ் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க எல்லா டிவைஸ்லையும் இருக்குது. ஆனால் மீதி 2 டிவைஸ் கம்பேர் பண்ணும்போது K20ல வந்து கொஞ்சம் அதிகமாகவே இந்த ஃபினாமினா வந்து இருந்துச்சு. ஓகே கைஸ், இப்போ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வந்து மொத்தமாக 3 ஃபோன் வச்சு உங்களுக்கு காமிச்சேன். OnePlus 6 வச்சுருந்தேன், Tecno Phantom 9 வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த K20 கூட நான் வந்து வச்சுருந்தேன். ஸோ மொத்தமாக 3 ஃபோன் வச்சு நம்ம பார்த்தோம். இன்னும் 2 ஃபோன் கூட வச்சிருக்கலாம், ஆனால் அதெல்லாம் AMOLED டிஸ்பிளேல வெறும் IPS LCD பேனல் தான். என்கிட்ட AMOLED இருக்க பேனல் வந்து இப்போ மொத்தமாக 3 ஃபோன் மட்டும் தான் வந்து இருந்துச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்க OnePlus 6ல கூட அந்த ஜிட்டர் இஷ்யூ வந்து ஸ்லைட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த Tecno Phantom 9ல கூட நமக்கு வந்து இருந்துச்சு. நான் இதில் மட்டும் இல்லைங்க, ஃப்ரெண்டோட S10 Plusலையும் செக் பண்ணேன், OnePlus 7 Proலையும் செக் பண்ணேன். S10 Plusல வந்து இருந்துச்சு, ஆனால் OnePlus 7 Proல இல்லை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா OnePlus 60ல வந்து இருந்துச்சு. ஸோ இதில் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக 100ல் ஒரு 90 பேனலுக்கு வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த ஜிட்டரிங் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தெரியுது. ஸோ இது இஷ்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து இஷ்யூவே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் இது நான் வந்து இஷ்யூவே இல்லை அப்படின்னு சொல்கிறேன்னா, ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள், நீங்கள் உங்கள் ஃபோன் யூஸ் பண்ணும்போது எத்தனை தடவை வந்து 10 விரல் ஒரே தடவை வச்சு உங்கள் ஃபோன் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்களே. சரி, 10 விரல் விட்டுருங்க, 5 விரல் வந்து எத்தனை தடவை வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க உங்கள் ஃபோனை. ஆமாங்க, நம்ம வந்து ஒரு விரல் யூஸ் பண்ணுவோம், மிஞ்சு போனோம் 2 விரல், இல்லாட்டி மேக்ஸிமம் 3 விரல். அதுவும் ஏதாச்சும் கேம் ஆடும்போது மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து நமக்கு கண்டிப்பாக இஷ்யூவே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். சில பேர் வந்து எதுக்கு இது ஹைப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல. உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி 100ல் கண்டிப்பாக ஒரு 90 ஃபோன்ஸ்க்கு
இந்த இஷ்யூ வந்து இருக்குது. அதுவும் இது வந்து இஷ்யூ அப்படின்னே சொல்ல முடியாது, ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்களே பார்த்தீங்க என்கிட்ட இந்த OnePlus 6க்கு இருந்துச்சு, டெக்னோ ஃபேண்டம் 9க்கு இருந்துச்சு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா K20க்கு இருந்துச்சு. ஸோ நீங்கள் K20 Pro வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக கவலைப்படவே தேவையில்ல, பயப்படாதீங்க. இதில் வந்து எந்த டிஸ்பிளே இஷ்யூவும் இல்லை, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு டச் இஷ்யூவும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஹாப்பியாக கண்டிப்பாக வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த வரைக்கும் தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க, ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது K20 Pro வாங்குறதுனா இந்த விஷயத்தை வந்து அவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் மறக்காமல் நம்ம Geekytamizha சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.